நில மீட்பை பொறுத்தளவில் சுமார் 6071 ஏக்கர் நிலத்தை மீட்டிருக்கின்றோம். அந்த நிலத்தினுடைய மதிப்பு 5557 கோடி ரூபாய் செலவிருக்கின்ற நில மீட்பை மீட்டிருக்கின்றோம். தமிழ் கடவுள் என்று போற்றப்படுகின்ற முருக கடவுளுக்கு அறுபடை வீடுகளில் மாத்திரம் பார்த்தால் சுமார் 238 பணிகள் 599.50 கோடி செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவ்வளவு அதிகமான பணிகள் இந்து சமய அறநிலையத்துறை 1959ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட பிறகு அதிக அளவு எண்ணிக்கையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சியில்தான் இவ்வளவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதேபோல் அறுபடை அல்லாத முருகன் திருக்கோயில்களில் பார்த்தால் 173 பணிகள் சுமார் 131 கோடியே 97 லட்சம் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டுமென்றால் 411 பணிகள் சுமார் 731 கோடியே 47 லட்சம் ரூபாய் செலவில் முருகர் திருக்கோயில்களுக்கு மாத்திரம் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அறப்பணிகள் பக்தி சார்ந்த அனைத்து பணிகளையும் விரைவுபடுத்துவதும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து புதிய புதிய திட்டங்களை கொண்டு வருவதும் என்று திராவிட மாடல் ஆட்சி செயல்படுவதை அனைவரும் நன்றாக அறிவீர்கள். புதிய திட்டமாக அடுத்து 28ஆம் தேதி நம்முடைய அறுபடை வீடுகள் என்று போற்றப்படுகின்ற திருச்செந்தூர், பழனி, திருத்தணி, திருப்பரங்குன்றம், சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை ஆகிய 6 திருக்கோயில்களுக்கு 60 வயது கடந்து 70 வயதுக்குள்ள நபர்களை சுமார் ஓராண்டுக்குள் 1000 நபர்களை கட்டணமில்லாமல் இலவசமாக சிறப்பு தரிசனத்தோடு முழு வேளையும் 2 நாட்கள் உணவு தங்கும் வசதியோடு கொண்டு செல்வதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து ஆன்மீக பயணமாக ராமேஸ்வரம் டு காசிக்கு கடந்த ஆண்டு 200 நபர்களை தமிழக அரசின் சார்பில் மானியமாக அரசு வழங்கிய தொகையிலிருந்து இலவசமாக அழைத்துச் சென்றோம். இந்த ஆண்டு 300 நபர்களை அழைத்துச் செல்ல திட்டமிட்டிருக்கின்றோம். 5 கட்டங்களாக அந்த பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார்கள். முதல் பயணம் வருகின்ற ஜனவரி மாதம் 31ஆம் தேதி தொடங்க இருக்கின்றது. 60 நபர்களோடு செல்லுகிறார்கள் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஆன்மீக ரீதியாக பக்தர்கள் விரும்புகின்ற வசதிகளை அவர்கள் இறை அன்பு பெறுவதற்காகவும் இறைவனை தொழுவதற்காகவும் எல்லா வகையிலேயும் இயன்ற அளவிற்கு இந்து சமய அறநிலையத்துறை பல்வேறு புதிய முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு பக்தி பரவசத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். சுத்தமாக இருக்கின்ற கோயில்களையே சுத்தப்படுத்துவதற்கு எதற்காக என்றால் மீடியா ஃபோக்கஸுக்காக செய்து கொண்டிருக்கின்றார்கள். பாம்பன் சாமி அவர்களுக்கு 100வது ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடிய அரசு இந்த அரசு. இதேபோல் பாம்பன் சாமியுடைய 100ஆம் ஆண்டு விழாவிற்கு 108 கலைஞர்களை வைத்து பாம்பன் சாமியுடைய அவருடைய வாழ்க்கை வரலாறை விவரிக்க வண்ணம் நாட்டியத்தோடு சேர்ந்து இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நாள் முழுவதும் இதேபோல் அன்னதானம் நடைபெற்றது. பாம்பன் சாமியினுடைய 1967ஆம் ஆண்டு புத்தகத்தை புதுப்பித்து புதுப்பொலிவோடு புத்தகத்தையும் அன்றைக்கு வெளியிட்டோம். சிறப்பாக 1000 கணக்கான மக்கள் அன்றைக்கு பாம்பன் சாமியை தரிசித்தார்கள். மாலையிலே மயூர வாகனமும் சிறப்பான முறையில் செலுத்தப்பட்டது. அனைத்து பக்தர்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி. சுத்தமாக இருப்பதையே சுத்தம் செய்வது விந்தை அந்த கட்சியில் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு ஆளுநர் அவரும் துணை போய் அவரும் ஒரு புறத்தில் வாளியையும் பக்கெட்டையும் எடுத்துக்கொண்டு சுத்தம் செய்கிறேன் என்று புறப்பட்டிருக்கின்றார். ஏற்கனவே ஆலயங்கள் அனைத்தும் தூய்மை பராமரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக கூடுதல் வருவாய் இருக்கின்ற 10 லட்சத்திற்கும் மேல் கூடுதல் வருவாய் இருக்கின்ற திருக்கோயில்களுக்கு ஜேசி அளவிலே நம்முடைய துறையின் சார்பில் ஜேசி நிலையிலே இருக்கின்ற அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதுபோல் கூடுதல் வருவாய் இருக்கின்ற கோயில்கள் படிப்படியாக இருக்கின்ற பணியாளர்களை பொறுத்து நியமிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சில திருக்கோயில்களில் துணை ஆணையாளர்கள் அதற்கு பொறுப்பாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர். காஞ்சிபுரம் வரதா பெருமாள் கோயிலில் ஆண்டாண்டு காலமாக வடகிழ தென்கிழ பிரச்சனை இந்து சமய அறநிலையத்துறை கூப்பிட்டு அவங்க சமரசம். நான் ஏற்கனவே அமைச்சர் என்ற முறையில் 2 முறை அவர்களை அழைத்து தலைமைச் செயலகத்திலே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றேன். அதோ என்னுடைய துறையுடைய செயலாளர், அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் அவர்களோடு சேர்ந்து ஏற்கனவே 2 முறை 4 மணி நேரம் 5 மணி நேரம் என்று உட்கார்ந்து பேசியிருக்கின்றோம். அதேபோல் தனியாகவும் அவர்களை அழைத்து இதுவரையில்
8க்கும் மேற்பட்ட முறை இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்திலும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றோம். மனது ஒத்துப்போனால்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.